அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4இல் ராகு, 5இல் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் சூரியன், 9இல் குரு, 10இல் சுக்கிரன், கேது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் 10இல் சுக்கிரன் இருப்பதும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தினை பெறலாம். மிக சிறப்பு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ராசிக்கு 4இல் ராகு, 7இல் செவ்வாய், 8இல் சூரியன் இருப்பதால் அலைச்சல் காரணமாக உடல் நலக்குறைவு உண்டாகலாம். ஒரு வேலையை முடிக்க பல தடவை அடைய வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற போது சற்று கவனமாக பொறுமையாக செல்லுங்கள். மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. ராசிநாதன் செவ்வாய் 7இலிருந்து ராசியை பார்ப்பதால் ராசிக்கு பலம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் செய்து பார்க்கலாம் என்ற உற்சாகம் தங்களுக்கு பிறக்கும். 9இல் உள்ள குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் தங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார். வழிகாட்டியாக அவர் இருப்பார். புதிய நண்பர்கள் தங்களுக்கு அறிமுகமாவார்கள். வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். பாக்கியஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் பலம் பெற்றிருப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு உண்டு. சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு மாறலாம். சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அஷ்டம ராசியில் சூரியன் இருப்பதால் பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் உடல்நலை நன்கு பரிசோதனை செய்ய வேண்டும். வயிறு பிரச்சனை வரலாம். சிறுநீரக பிரச்சனை தங்களுக்கு வரலாம். நோயின் தீவிரம் சற்று அதிகரிக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. 4இல் ராகு இருப்பதால் அவ்வப்பொழுது சுகம் கெடும், சோர்வு கெடும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. சூரியனும் புதனும் அஷ்டம ராசியில் இருப்பதால் கோவிலுக்கு சென்றால் சூரிய நாராயண பெருமானை வணங்குங்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். பாகவதம் படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.